விஜய் வந்து ஊழல் அப்படிங்கிறத வந்து அடையாளப்படுத்திருக்கு அதிமுக. தீய சக்தி திமுகங்கிறாரு, ஊழல் சக்தி அதிமுகங்கிறாரு. நீங்க இன்னைக்கு ஊழல் சக்தி எங்க புரட்சி தலைவர் படத்தை போட்டுட்டு அவர் ஓட்டு கேட்கிறாரு. எங்க கட்சி ஆட்சியை வந்து அவர் ஊழல் ஆட்சிக்கிறாரு. என்னங்க அவர் புரட்சி தலைவர் படத்தை போட்டுட்டு இருக்காரு. புரட்சி தலைவருடைய கட்சியின் ஆட்சியை ஊழல் ஆட்சிக்கிறாரு. என்ன சினிமாவில் டபுள் ரோல் பண்ற மாதிரி டைலாக் என்ன பேசுறாரு அவரு? அண்ணாவை மறந்து விட்டார்கள் அண்ணா திமுக. அண்ணா புரட்சி தலைவருடைய அண்ணாவுடைய இதயக்கணி புரட்சி தலைவர் ஆரம்பிச்ச இயக்கங்க. இன்னைக்கு இந்த ஆண்டிப்பட்டி பக்கம் போக இன்னும் அந்த புரட்சி தலைவருடைய நினைவு எல்லா இடத்துலையும் இருக்கும். அவருடைய தொண்டர்கள் தான். இன்னும் சொல்ல போனா நாங்கெல்லாம் பிறகு அண்ணாவை பார்த்ததில்லை. அண்ணா மறந்தப்ப எனக்கு என்ன 2 வயசா இருக்கும், 65. புரட்சி தலைவரை வந்து பார்த்தவர்கள், அம்மாவால் ஆளாக்கப்பட்டவர்கள். எப்படி அண்ணாவை மறக்கணும்? எங்கள் வழிகாட்டிகளை யாரும் மறப்பாங்களா? சும்மா அவர் டைலாக்லாம் பேசிட்டு இருக்காரு. அவர் கட்சி ஆட்சிக்கு கொண்டு வந்து ஆசைப்பட்டா அதை செய்ய சொல்லுங்க. தேவையில்லாமல் எங்கள்கிட்ட வந்து வருஷம் சொல்றீங்க. அப்புறம் நாங்களாம் வெகுண்டு இருந்தோம்னா தப்பா போயிடும். இதுவரை அவரை கேள்வி கேட்கிறாங்க. நான் சோசியல் மீடியாவில் பார்த்தேன். எனக்கு கரெக்டான கேள்வியாக தான் தெரிஞ்சு. ஊழலை ஒழிப்போங்கிறீங்களே. நீங்கள் உங்கள் படத்தை பிளாக் டிக்கெட்டை விற்று தானே அந்த ஊழலே உங்களால் ஒழிக்க முடியல. 100 ரூபா 150 ரூபா டிக்கெட் 1000 2000 ரூபாய்க்கு விற்கிறானா? அதை கூட உங்களால் ஒழிக்க முடியல. நீங்கள் என்ன நாட்டு ஊழல்? முதல்ல வெளியில் வாங்க சார். வீட்டுக்குள்ளார உட்காந்துட்டு ஊழலை ஒழிப்போம், எங்கள் கொள்கையை தெரி உடலங்காதிரின்னு பேசிட்டு இருக்காரு அண்ணா. அவருக்கு பிடிக்கலன்னா திமுக பேசிட்டு தேவையில்லாமல் வந்து அண்ணாவெல்லாம் எங்கே மறந்துட்டோங்கிறாங்க. எப்படி மறப்பாங்க அண்ணா? அண்ணாவை தமிழ்நாடு மறக்குமா? இது புதுசாக வந்துட்டு அண்ணாவை பற்றி பேசிட்டு இருக்கேன். சிரிப்பாக இருக்குங்க. ஏதோ ஒரு நடிகராக அவருக்கு பாப்புலாரிட்டி இருக்குதா, எதோ வேணாலும் செய்வாங்க. நீங்கள் பண்ணி நீங்கள் மாநில தேர்தலுக்கு போட்டி போடுங்க. நீங்கள் ஆட்சியமைப்புனா அமைச்சு பாருங்க. அவங்க முதல்ல வெளில வாங்க சார். முதல்ல வந்து வெளியில் வந்து ஊடகங்களை சந்திங்க சார். அவங்க தான் உங்களுக்கு ஒரு நாட்டு நடப்பெல்லாம் சொல்லுவாங்க. ஊடகங்களை சந்திங்க. நீங்கள் ஒரு இண்டோரில் உட்காந்துட்டு இல்லை மாநாடுங்கிற பேரில் எங்கேயும் ஆளுங்களை கூட்டி வந்துட்டு ரசிகர் கூட்டம் நடத்துறீங்க.